போதை ஆசாமி சரக்கு லாரியின் முன்பக்கத்தில் ஏறி அடாவடி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகாசி அருகே திருத்தங்கல் அண்ணா சிலை முன்பாக உள்ள 4 சாலை சந்திப்பில் ஆலா ஊரணியைச் சேர்ந்த பாலமுருகன் என்ற ஆடு மேய்க்கும் தொழிலாளி மது போதையில் நடு ரோட்டில் அமர்ந்து அடாவடி செய்தார். இதை கண்ட இளைஞர்கள் சிலர் அவரை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்த முயன்றும் அவர் நடு ரோட்டில் இருந்து எழும்பாததால் அவரால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை இளைஞர்களே சரி செய்தனர். நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின் ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி சாலையோரம் அமர வைத்த நிலையில் சிறிது நேரத்தில் மீண்டும் நடு ரோட்டிற்கு சென்ற போதை ஆசாமி சாலையில் வந்த சரக்கு லாரியை நிறுத்தி அதன் முன்பக்கத்தில் ஏறினார். அப்போது தான் உடுத்திருந்த லுங்கி அவிழ்ந்தது கூட தெரியாத அளவிற்கு போதையின் உச்சத்தில் லாரியின் முன்பக்கத்தில் தொங்கினார். ஆத்திரமடைந்த லாரி ஓட்டுநர் லாரியை இயக்கிய நிலையிலும் அதற்கு சற்றும் சலிக்காத போதை ஆசாமி லாரியை விட்டு கீழே இறங்க மறுத்தார். பின்னர் லாரி ஓட்டுநர் கீழே இறங்கி வந்து கண்டித்ததால் லாரியிலிருந்து இறங்கி சாலை ஓரமாக சென்றார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடு ரோட்டில் அடாவடி செய்த போதை ஆசாமியால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்த பரபரப்பு சம்பவம் நடந்தபோது அப்பகுதியில் காவலர்கள் யாரும் இல்லாதது குறிப்பிடத்தக்கது.